டிடிவி தினகரன் வெர்சஸ் சசிகலா. சசிகலா தான் எதிரி, தினகரன் அடுத்த கட்டம் தாங்க. ரெண்டுமே ரத்த உறவுகள். சசிகலா தினகரனை ப்ரொஜெக்ட் பண்ணி நின்று இருப்பாங்கன்னா அது ஒரு 15 விழுக்காடு வாக்கெல்லாம் போயிருக்குங்கிறது என் போன்ற ஒரு பார்வை. ப்ரொஜெக்டான தினகரன் என்ன நினைக்கிறான்னு நமக்கு தெரியாதுல்ல. ஆர்கே நகரில் ஜெயிக்கும் போது சசிகலா அம்மையார் படத்தை தினகரன் போடல. பல நிரூபிக்காத ஒரு லெவலில் தான் சசிகலா அம்மையார் இருக்காங்க. சசிகலா சொல்றாங்க துரோகி எதிரிகளை வீழ்த்தருக்கு நான் தனிச்சு நிக்கிறேங்கிறாங்க. இந்த பக்கம் டிடிவி தினகரன் சசிகலா தனிச்சு நின்னா அம்மா ஆட்சிக்கு எதிரானது, அம்மாவுடைய உணர்வுக்கு எதிரானதுன்னு சொல்றாரு. அது தேவையில்லாத ஒரு அரசியல். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. டிடிவி தினகரன் வெர்சஸ் சசிகலா, என்ன சார் என்ன நடக்குது? என்ன நமக்கு ஒரு பெரிய கேள்வி. ரெண்டுமே ரத்த உறவுகள். அது என்னோட பார்வையில் 2021 நம்ம எதிர்த்தரப்புனால் கூட நியாயத்தை பேசக்கூடியவங்க, சகாதேவ மாதிரி பேசக்கூடியவங்க. சசிகலா தினகரனை ப்ரொஜெக்ட் பண்ணி நின்று இருப்பாங்கன்னா அது ஒரு 15 விழுக்காடு வாக்கெல்லாம் போயிருக்குங்கிறது என் போன்ற ஒரு பார்வை. ஆனால் அதில் ப்ரொஜெக்டான தினகரன் என்ன நினைக்கிறான்னு நமக்கு தெரியாதுல்ல. அவர் என்ன நினைக்கிறாரு, சசிகலா வந்தால் இந்த ஓட்டு கூட வருமா வராதாங்கிறதுல அவருக்கு இது இருக்கலாம். அது தினகரன் திவாகரன் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது. நான் அவளுக்குள்ளே டீப்பாக போய் அங்கே பார்க்கக்கூடியவும் இல்லை. பட் நண்பர்கள் அதில் பார்ப்பாங்க. அதில் எனக்கு தினகரனை பற்றி எல்லாரும் நல்ல அபிப்பிராயம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம எண்ண ஓட்டத்துக்கு மாறா ஒருத்தர் போயிட்டாருங்கிறனால ஒருத்தரை பற்றிய அந்த நிலைப்பாடை பலரும் நம்பகத்தன்மை உள்ளவங்க, நியாயமாக பேசக்கூடியவங்க, எங்கள் மேனேஜர் ராஜா போன்றவங்களாம் பேசும்போது தினகரனை பற்றி ஒரு நல்ல உயர்வான ஒப்பீனியன் அவங்க சைடில் இருக்கத்தான் செய்யுது. இதில் ஆர்கே நகரில் ஜெயிக்கும்போது சசிகலா அம்மையார் படத்தை தினகரன் போடலை. அப்போ பொதுச்செயலாளர் படத்தையே போடலைன்னா அப்போ பொதுச்செயலாளர் மைனஸ் இன்னைக்கு சொல்கிறாராங்கிறத நானே பல பேட்டிகள் பல இதுகளில் அந்த இடத்துக்குள்ளே சசிகலா தான் எதிரி, தினகரன் அடுத்த கட்டம் தாங்கிற அளவுக்கு நானே பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி சசிகலா ஜெயிலை விட்டு இறங்கி வந்திருக்கும் போது ஒரு களத்துக்குள்ளே ஒரு முடிவை எடுத்திருப்பாங்கன்னா அது ஒரு பேக்கிங் வந்திருக்குங்கிறது தான் என்னோட ஒரு பார்வை. இப்போ அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது ஜாதிக்குள்ளே. அதில் அவங்க பசுமன் தேவரையா 3 முறை மக்களை உறுப்பினராக வெற்றி பெற்றார். அருப்புக்கோட்டை தொகுதி, ஒரு இரட்டை உறுப்பினர் சிறுவில்லிபுத்தூர் தொகுதி. இரட்டை உறுப்பினரில் அவருக்கு ஒரு குடும்பம் அவர் தோற்று போயிட்டார். காமராஜருக்கு வாதிரியார் ஜெயித்தார். ஆனால் அவர் எல்லா ஜாதி ஆதரவுலையும் லீடரை போத பார்ட்டியாக தேவரையா ஜெயித்தார். தேவரையா கட்சி வேட்பாளர் இன்னொருத்தர் இரட்டை உறுப்பினரில் தோற்று போனார். அதில் ஆர்எஸ் ஆர்முங்கிற வாதிரி கம்யூனிட்டி ஷெட்யூல் காஸ்ட் ஜெயித்தார். ஆனால் தேவரையா அனைத்து ஜாதிகளையும் அவர் ஒரு லீடராட்டு அவர் ஜெயித்தாங்க. பட் தேவரையாவோட அந்த தாக்கம்ங்கிறது மத்திய ராமநாதபுரத்தில் 1.3 விழுக்காடு வாக்குகள், 3 எம்எல்ஏ 1 எம்பிங்கிற லெவலில் தான் அது இருந்தது. ஆனால் சசிகலா அம்மையார் அரசியல் களத்துக்குள்ளே நேரடியாக வரலனாலும் முக்குலத்தோர் அரசியலில் முக்குலத்தோரை எம்பவர் பண்ண ஒரு பெரிய இது, முக்குலத்தோர் ஒற்றுமைக்கு தேவர் இனம் அறிவிப்புக்கு பல இதுகளுக்கு சசிகலா அம்மையார் பின்பலமாக இருந்தாங்க. முத்துராமலிங்க மாவட்டம்ங்கிறத முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு ஜெயலலிதா தெருக்கள்லே ஜாதி பெயர் கூடாதுங்கிற எம்ஜிஆரை மீறி மாவட்டத்துக்கே ஜாதி பெயர் கொண்டு வரதுக்கு சசிகலா அம்மையார் முக்கிய காரணமாக இருந்தாங்க. ஜெயலலிதாவின் உயிர் தோழி தான். ஒரு கட்டத்துக்குள்ளே நடராஜன் கவுத்துருவாருங்கிற இடத்துக்குள்ளே சசிகலாவையும் ஜெயலலிதா கட்சியை விட்டு நீக்கினாங்க. அதுதான் நடராஜனுக்கே அதிர்ச்சி. சசிகலாவை நீக்க மாட்டாங்கன்னு நினச்சாப்புல. அப்படி நீக்கப்பட்ட காலகட்டத்தில் கூட பல தொழிலதிபர்கள்லாம் ஜெயலலிதா தான் ஓனரு அப்படின்லாம் நம்ம சொல்லும்போது இல்லை, நாளைக்கு சசிகலா எழுந்து வந்துடுவாங்க, பெரியவங்க சண்டைக்குள்ளே நமக்கு ஏன் வம்புன்னு கூட ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அளவுக்கு ஜெயலலிதா கிட்ட சசிகலாவுக்கு ஒரு பெரிய ஸ்டேச்சர் இருந்துங்கிறத நம்ம மறுக்க முடியாது. நானும் எந்த இடத்துலையும் கருத்தியல் ரீதியாக கவர்னர் வரமாட்டார், பதவியேற்பில் சசிகலாவுக்கு நடக்காது, ஆகஸ்ட் 15 விடுதலை இல்லை, மோடிஜி இன்ஃப்ளூயன்ஸ் அலையன்ஸில் வர முடியாதுங்கிற கருத்தெல்லாம் சொன்னாலும் கூட அவங்க ஸ்டேச்சரையும் அவங்களோட உயர்வான இடத்தையும் நான் என்றைக்குமே குறைச்சி மதிப்பிட்டதில்லை. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக அவங்களுக்கு எந்த துளியும் பங்கு கிடையாதுங்கிற கருத்தை தான் சொன்னேன். ஆனால் அன்னைக்குள்ள காலகட்டம் மக்களே அவங்க மேலே சந்தேகப்பட்டு பார்த்தாங்க. நான் அந்த சூழ்நிலையும் மனசுக்கு பட்டதை மனசாட்சிப்படி அவங்களுக்கு தொடர்பு இல்லைங்கிற கருத்தை தான் சொன்னேன். தினகரன் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்தவர், மக்கள் தொண்டராக இருந்தவர், தேனியில் பெரியகுளத்தில் பலமான வெற்றியை பெற்றவர். அதுக்கப்புறம் அதே பெரியகுளத்தில் கொஞ்சம் ஓட்டில் தோற்றவருங்கிறதெல்லாம்
தினகரனுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். மக்கள் தொண்டராக இருந்தவர் இப்பவும் தேனியில் வந்து அதிமுக டெபாசிட் இலக்க செய்திருக்கிறாரு. பட் சசிகலா அம்மையாருக்கு ஸ்டேச்சர் இருக்குது, சிம்பதி இருக்குது. 0% தான். 0% சீரோடு சொல்ல வரல, பல நிரூபிக்காத ஒரு லெவலில் தான் சசிகலா அம்மையார் இருக்காங்க. அன்னைக்குள்ள கட்டத்தில் அவங்க பொறுப்பு பொதுச் செயலாளருங்கிறத அவங்க எடுத்திருக்கக்கூடாது, பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்திருக்கலாம். அதுக்கு காரணம் எங்கள் டீம் சசிகலா புஷ்பா அம்மையாரை வச்சு ப்ளே பண்ணதான் காரணம். சசிகலா புஷ்பா அம்மையார் தான் அந்த கட்டத்துக்குள்ளே எங்கிட்ட சசிகலாவை திரும்ப சேர்க்கும்போது மெம்பர்ஷிப் கார்டு கொடுக்கல அப்படிங்கிற கருத்தை சொன்னாங்க. மேலும் அவங்க சசிகலாவை உயர்வாக தான் சொன்னாங்க. பெருசு கம்பீரமாக இருக்கும், ஹைட்டாக, சிறுசு கம்பீரமாக இருக்கும், ஹைட்டாக இருக்கும், கலராக இருக்கும், பெருசு எந்த எக்ஸ்போஷனும் சிறுசுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சாங்க. நல்லா ஜெயலலிதாவே சசிகலாவை கண்டு பொறாமப்பட்டதாட்டு ஒரு கருத்தை முன் வச்சாங்க. அது பிறகு சொல்லும்போது சொன்னோம், எனக்கும் சசிகலாவுக்கும் என்னென்ன விரோதம், என்ன தாக்குதல் நடத்துனது ஜெயலலிதா தானே, உங்கள் வன்மத்துக்கு தான் நான் சசிகலா அம்மையாருக்கு எதிராக ஃபைட் பண்ணுறேன்லாம் சொல்லுவாங்க. அப்போ டெல்லியில் சசிகலா புஷ்பா வர்சஸ் சசிகலா பேட்டி வரும். நம்ம சன் டிவி ராமகிருஷ்ணன் மணவளக்குறிச்சிக்கார தம்பி அவர் தான் வந்து பேட்டி எடுப்பார். சன்னில் சசிகலாவுக்கு எதிராக யாருமே இல்லைங்கிற டைமில் சசிகலா வர்சஸ் சசிகலா புஷ்பா அந்த பேட்டியெல்லாம் வரும். சசிகலா புஷ்பா தான் ஜெயலலிதா சசிகலா பொதுச் செயலாளராக வராததுக்கு ஒரு காரணம். அதில் கூட திவாகரன் ஒர்க்காக சொன்னார், எதுக்கு பொறுப்பு பொதுச் செயலாளராக எடுத்திருக்கணும், பொதுச் செயலாளரே எடுத்திருந்தால் அது நீக்கியிருக்க முடியாது இல்லையாங்கிற அந்த கருத்தை திவாகரன் ஒர்க்காக முன் வச்சுருந்தார். அதில் மெம்பர்ஷிப் கார்டு சசிகலாட்ட கிடையாதுன்னு சசிகலா புஷ்பா வந்து சிபிஐயில் பெட்டிஷன் கொடுத்தாப்புல, எலெக்ஷன் கமிஷனில் பெட்டிஷன் கொடுத்தாப்புல, தென் ஹோம் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது நடராஜன் தரப்புக்கு வந்து கோர்ட்டில் ஒரு வழக்கை போட்டுட்டாங்க. கோர்ட்டில் வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரை சாகுக்கு முன்னாடி அட்மிட் பண்ணிட்டாப்புல. இது நடராஜன் தரப்புக்கு ஒரு அச்சத்தை கொடுத்துட்டு, பொதுச் செயலாளர் நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னா அது வந்து மெம்பரே இல்லைன்னு ஏதாவது அடிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு அச்சத்தை கொடுத்தது. அப்போ கூட பொன்னையும் வந்து என்ன சொல்லுவாருன்னா, நீக்கத்தை ரத்து பண்ணாலே பழைய மெம்பர்ஷிப்லேருந்தே மெம்பர்ஷிப் இருக்குன்னு அர்த்தம்னு சொன்னாங்க. சசிகலா புஷ்பா தான் நம்மகிட்ட சொன்னது, உதவிக்கு தான் கூட்டிகிட்டு வந்தாங்கண்ணே, கைக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க, பட் மெம்பர்னு சொன்னால் தனக்கு பாதிப்பு வந்துடும்னு ஜெயலலிதா நினச்சாங்கிறதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. பட் சசிகலா புஷ்பாவுக்கு அதில் உள்ள உள்கடக்க நோக்கங்கள்லாம் புரியலை. அது ஜெயலலிதா நின்னக்கூடிய இடத்துல தான் ஜெயலலிதா ஜெயிலில் இருக்கும்போது சசிகலா புஷ்பா வச்சு மனு வாங்க வச்சாங்கன்னெல்லாம் சொன்னாங்க. இப்போ நம்ம சொன்னோம், உங்களை பெரிய ஒரு போல்ஸாக ஜெயலலிதா நினச்சிருக்காங்கங்கிற கருத்தை சசிகலா புஷ்பாக்கிட்டே நம்மளே சொன்னோம். பட் அன்றைக்கி அந்த பொதுச் செயலாளராக சசிகலா வர முடியாத காரணம் சசிகலா புஷ்பாவும் கோசல்ராம், கண்ணன், என் தம்பி கண்ணன் ஆர்எஸ்எஸில் முக்கியமான ஆள், நாம் தான் அந்த ஐடியாக்களை இது பண்ணணும். அதில் சசிகலாவுக்கு ஃப்ளா ஆன இடம் தைரியமாக பொதுச் செயலாளரே தேர்ந்தெடுத்திருக்கணும். அதில் ஏதோ டெக்னாலஜிஸ் உள்ளுக்குள்ளே நடந்ததாட்டு திவாகரன் ஐயா சொல்கிறாரு. எது எப்படியோ அவங்க தோத்த பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபாடாக இருக்கிறது ரெண்டு பேருக்குமே நல்லதில்லை. ஆனால் தினகரனுக்கு ஒரு பெனிஃபிட் என்ன கிடச்சிதுன்னா, ஒரு கட்டத்தில் அண்ணாமலை தான் சசிகலா வேறு தினகரன் வேறுன்னு செக்ரிகேட் பண்ணி என்டிஏக்குள்ளே தினகரனை கொண்டு வந்தார். அதுவரை என்டிஏக்குள்ளே வர்றதுக்கு தம்பி லட்சுமணனுக்கு தெரியும், எவ்வளவோ பகிர பிரயத்தனங்களை சகோதரர் டிடிவி பண்ணாலும் அது முடியலை. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாருன்னா, சசிகலா இன்னும் குட் புக்ஸில் இல்லை, அப்போ நம்ம ஏன் சசிகலாட்ட இது பண்ணோம். ஜீவிதா நாச்சியார்னு மரவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பவர்ஃபுல் லேடி, அவங்க சசிகலாட்ட சேர்ந்தது கட்சியை விட்டு தினகரன் நீக்கிட்டாப்புல. ஸோ உலகில் மேற்கு கிழக்கு மாதிரி அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. எனக்கு ஒரு தம்பி ஒர்க்காக சொல்லும்போதே தினகரன் வாரிசாகிடுவாங்கன்னு ஜெயலலிதாவும் சசிகலாவும் சேர்ந்து தான் அவரோட வளர்ச்சியை கட்டுப்படுத்தினாங்கன்னு ஒரு கருத்தும் சொல்கிறாங்க. நம்ம உள்ளுக்குள்ளே அது எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு உண்மையில் தெரியாது. பட் ஒரு கருத்து அந்த மாதிரி இருக்குது. தினகரன் லீடர்ஷிப் கெப்பாசிட்டி உள்ளவர் தான், ஒரு சிறப்புரஞ்சன் மாதிரி உணர்ச்சி வசப்படாமல் இது பண்ணக்கூடிய குவாலிட்டிஸ் உள்ளவர் தான். பாண்டே தினகரன் பேட்டியே நமக்கு அதை காட்டும் இல்லை. நம்மளும் தினகரனுக்கு ஒரு கட்டத்தில் எதிராக இருந்தோம்னு சொன்னோம்னா சசிகலாவுக்கு உறவினர்கள் லெவலில் தான். அது சசிகலா கூட இல்லை, எம் நடராஜன் தான். சசிகலாவுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நம்ம ஒரு டிஎன்பிசி மெம்பர் வந்து அந்த டாட்டா லேண்ட் அக்விசிஷனை சோனியா காந்தியும் கலைஞரை எடுத்து நம்ம ஃபைட் பண்ணி வெற்றி பெற்றோம். அது பெரிய வெற்றி. அப்போ அதில் நாம் கேட்டது இதுதான், 2வது சுதந்திர போரான எமர்ஜென்சியில் அதிகம் சிதறை சென்ற இனம் நாடார் இனம். நீங்கள் சோனியா, கலைஞர், டாட்டா அந்த போரை வந்து சந்திக்க போகிறீங்களா, சரணடை போகிறீங்களா, நாடார் லேண்டை எடுக்க விடலாமாங்கிற இதை தான் நாம் பண்ணணும். அதில் வந்து ஜெயலலிதாவுக்கு ஜெயா டிவி ஷேர் காப்பாற்றப்பட்டது. அப்போ ஜெயலலிதா வந்து சொல்லிட்டாங்க, ஒரு நல்ல ஒரு நாடாரை போட்டுருங்க.
ரவீந்திர துரைசாமி என்னையே போட்டுருங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல. ஒரு தொழிலதிபர் என்னோட தூரத்து உறவினர், அவர் தான் அதில் மெயின் புள்ளி. அவர் மூலமாக அதை நெகோஷியேட் ஆச்சு. அப்போ ஜெயலலிதா கிட்ட சொல்லும்போது எங்கள் அண்ணன் பெரிய அறிவானவன் அதெல்லாம் சொல்லும்போது சசிகலா இருந்துக்கிட்டு கொண்ட வச்ச காரெல்லாம் உண்டு, பெரிய போஸ்ட் ஆகும் டிஎன்பிசி மெம்பர்னு சசிகலா இது பண்ணாங்க. சசிகலா பொறுத்தளவில் அதில் உள்ள பலன் தன்னோட சகோதரர் ஒருத்தர் கிடைக்கட்டாங்கிற எண்ண ஓட்டமாக அதில் இருந்தது. அதுதான் நமக்கு வந்து நம்ம தொழிலதிபர் உறவினரை மீறி சசிகலா எதிர்ப்புக்கு நாடார் டீமை இது பண்ணி நாடார் இண்டிபெண்டன்ட் கம்யூனிட்டி இண்டிபெண்ட்டாக தன்னோட இதை பண்ணும். அவருக்கு ஒரு பிரச்சனைனா அவர் கூட நிற்போம். அவர் சசிகலா ஆதரிக்காருனா நம்ம ஆதரிக்க வேண்டியது இல்லைங்கிற ஒரு முடிவெடுத்து நான் கண்ணன் கோசல்ராமெல்லாம் சசிகலாவுக்கு எதிரான அந்த போராட்டத்தை வந்து நாங்கள் பெரிய அளவு பண்ணோம். சசிகலா எதிர் கூட இல்லை, எம் நடராஜனுக்கு எதிர் தான். எம் நடராஜன் கலைஞர் கருணாநிதி ஆதரவாளர், கருணாநிதி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு. அதே 69 ஆண்டி கருணாநிதி ஆண்டி காமராஜ் இந்திரா ஸ்கூல் ஆஃப் தாட்டில் காமராஜ் உயிரோடு இல்லாத போதே தனக்குன்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதுக்காக புதிய பார்வையின் ஒரு பத்திரிகை நடத்தி கட்டுக்கதைகளை பொய் மாலங்களை அந்த சம்பவங்களை முன்னிறுத்தி அரசியல் பண்ணுறது. காமராஜ் உயிரோடு இருக்கும்போது கலைஞர் வந்து ஒரு நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் பண்ணி நாயுடுகள் தேவர் மற்ற ஒரு சில தென் மாவட்ட சமூகங்களுக்கு வந்து பிரதித்துவத்தை அதிகப்படுத்தி பண்ணுறது இயல்பான ஒரு அரசியல் தான். நாடார்கள் 90% காமராஜ் கூட இருக்கும்போது நாயுடு மரவர் ஓட்ட கலைஞர் அதை கையில் எடுக்கிறது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்ஸ் தான். அது நம்ம தன் லாபத்துக்கு கலைஞர் செய்கிறாருங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். நடராஜனும் அதே பொலிட்டிக்ஸை வந்து கடந்த காலத்தின் கைதியாட்டு பண்ணது தான் வந்து நம் போன்றவர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கோபத்தை வந்து ஐயா எம் நடராஜன் மேலே உருவாக்கிட்டு. பெரிய அறிவாளி, பெரிய சாதனைகளை படைத்தவர், பூலித்தேவனை போல் படைச்சவர், உத்தரப்பிரதேச அரசியலில் சாதனைகள் படைச்சதெல்லாம் நம்ம மறுக்க வரல. பட் அந்த நெகட்டிவ் இது 69 இந்திரா காந்தி அண்ணனும் காமராஜரை எதிராக பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை அவங்க மனசில் விழுந்துட்டு. ஜாதி ரீதியாக சொல்லலை, வாண்டையாரியாவுக்கெல்லாம் அது கிடையாது, எங்கள் அண்ணன் சிவாஜிக்கெல்லாம் கிடையாது. ஸோ இப்போ வேலு கார்த்திகன் நண்பர், அவங்க அப்பா வாண்டையாருக்கு ஆதரவாளர், என்னோட ரசிகர், அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை. நடராஜன் ஐயாவுக்கு அந்த இது அப்படி ஒரு எண்ண ஓட்டம் இயல்பிலே இருந்துச்சு. அதுவும் காமராஜ் இறந்த பிறகு 75க்கு பிறகு அது தேவையே இல்லை. அது தேவையே இல்லாத ஒரு அரசியல். அது இல்லாத ஒன்றை கட்டமைக்கிறதுக்கு கலைஞருக்கு லாபத்தை கொடுத்த அந்த அரசியலை அவர் எடுத்தார். அதுதான் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் 2 அப்பர் காஸ்ட் பிரைமிஸ்டர் கமெண்ட் பண்ண காமராஜ் படத்தை ஒரு வைக்கல. இன்னும் சொல்லப்போனால் 87 தேவர்களை பார்த்து தேவாரம் அடிக்கிறாருன்னு பொய்யா ஒரு அறிக்கையை தனக்கு ஒரு பேக்கிங்கை கட்டமைக்கிறதுக்காக பண்ணார். இப்போ நமக்கு இயல்பு தானே, ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் ஆப்போசிட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லும்போது நம்ம சசிகலா அம்மையாருக்கு எதிராக நடராஜனுக்கு எதிராக ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதுமே நாம் சொல்லிட்டோம், இவங்க வந்து மிடாஸ் வருமானத்துக்காக எங்கள் சமூகத்தை சேர்ந்த பனைமரம் ஏறும் தொழிலாளர்களுக்கு மேலெல்லாம் கல்லிறக்குவாங்கன்னு சொல்லி பெரிய அளவுக்கு பொய் வழக்குகளை போட்டு ஹராஸ் பண்ணாங்க. இவங்களை நீங்கள் கிராக் டவுன் பண்ணிங்கன்னா நாடார்கள் அதை ஆதரிப்பாங்க, தேவேந்திர குல வேளாளர் ஆதரிப்பாங்க, நாயுடுகள் ஆதரிப்பாங்க, முத்திரைகள் ஆதரிப்பாங்கன்னு சசிகலாவை வீழ்த்துறதுல உங்களுக்கு அரசியல் லாபம் இருக்குது. இவங்களை கிராக் டவுன் பண்ணலைன்னா இவங்க வந்து இந்திரா காந்தி ஆட்கள், காமராஜ் எதிர்ப்பாளர்கள், காங்கிரஸ் ஆப்ஷன் உயரும், பாஜக தெருவில் தான் நிற்கணும், திமுகவும் காங்கிரஸை நோக்கி நிற்கும், இவங்களும் காங்கிரஸை நோக்கி நிற்பாங்க. இப்போ விஜய்க்கு நம்ம சொல்கிறோம்ல அந்த மாதிரி தான். ஸோ அந்த இடத்துக்குள்ளே நம்மளோட கருத்து தான் வந்து சசிகலா அம்மையாரை மோடி கிராக் டவுன் பண்ணதுக்கு முக்கிய காரணம். அது என்றைக்கு நாம் மோடிக்கு நன்றி கடன் பட்டவங்க. ஈவன் அதர்வைஸ் மோடி ஃபார் PM 2029 நாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் கூட நம்ம கருத்தை தமிழ் மண்ணில் சத்திரியன் குருமூர்த்தி போன்றவங்களை கருத்தை மீறியும் மோடி செயல்படுத்தினது நம்ம என்றைக்கும் அவருக்கு நம்ம நன்றி கடன் பட்டவங்க. அது டிடிவி தினகரன், தம்பி லட்சுமணன் போன்றவங்களுக்கெல்லாம் தெரியும். அம்மா லட்சுமணன் வந்தாச்சு கூட்டணிக்குள்ளே டிடிவி பாரு இல்லைங்க, மோடி இன்புசி அலைஸில் சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு. கடைசியாக அண்ணாமலை தான் சசிகலா அம்மையாரையும் டிடிவியும் செக்ரிகேட் பண்ணி இந்த அணிக்குள்ளே கொண்டு வந்தார். இன்னும் இதுக்குள்ளே நிறைய பேசலாம். என்னது தாயா பிள்ளையாக இருக்க வேண்டியவங்க சண்டை போடுறாங்க, அவங்களுக்குள்ளே ஈகோ யுத்தம் இருக்குது, நம்ம என்ன சொல்கிறது இருக்குது, விழுந்துட்டாங்க, பலகீனப்பட்டுட்டாங்க என்றாலும் மீண்டும் அவங்க சண்டை போடுறதுல யாருக்கும் லாபம் இல்லை. பட் டிடிவி என்ன நினைக்கிறாருன்னா, இதில் நம்ம ஒரு தாக்குதலேருந்து தப்பிட்டோம், இனிமே போய் அதுக்குள்ளே போய் நம்ம விளாண்டாம், வரது வரட்டு நடக்குது நடக்கட்டு, அவர் கொஞ்சம் பிலீவர் இன் காட், நடக்கட்டு பார்ப்போம் போத்துக்கொண்டு அவர் நல்ல ஒரு இடத்துக்குள்ளே வந்து மிஸ் ஆனது. ஸோ இதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே உள்ள ஒரு உள்பகையும் அவங்களோட தோல்விக்கு ஒரு காரணம். நாம் வெளிப்பகை வந்து நியாயம் இருக்குது, தர்ம நியாயப்படி தான் நம்ம போவோம், மனித நீதிக்கு மனித நீதிங்கிற அளவு தான் போவோம். அதில் நமக்குள்ள எதிர்த்தரப்பு ஐயா நடராஜன் தான். அவருக்கு திறமையை நம்ம குறைச்சி பண்ணலை. தினகரனுக்கு எதிராக நமக்கு ஒன்றும் இல்லை. தினகரனே வந்து ஒரு நல்ல விதமாக தான் அவரை பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க. நம்ம ஓப்பன் டாக்காக தான் இதை பேசுகிறோம். சசிகலா அம்மையார்
அவங்க தம்பிக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு சொல்லும்போது கொண்ட வச்ச காரெல்லாம் உண்டுன்னு சொல்லி டிஎன்பிசி மெம்பர் அது ஆட்சிக்கு வந்தது இது நாடாருக்கு கிடச்சிடக்கூடாதுன்னு கூட அவங்களுக்கு இருந்திருக்கலாம் பண்ணாங்க. ஸோ ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் மாதிரி தான் நம்ம பண்ணணும். நம்ம மனிதநீதிக்கு மனிதநீதி நியாயமாக செயல்படக்கூடிய ஆள். அவங்க 2 பேரை பற்றிய விஷயங்களில் நம்ம வரலாற்றையும் சேர்த்து பேசிட்டோம். ஓகே, மக்களுக்கு தெரியட்டுங்கிறக்காக தான் பேசணும். ஒரு பக்கம் சசிகலா சொல்கிறாங்க துரோகி எதிரிகளை வீழ்த்தறக்கு நான் தனிச்சு நிற்கிறேங்கிறாங்க. இந்த பக்கம் டிடி விதிநகரன் அவர் 21 தனிச்சு நின்னார். சசிகலா தனிச்சு நின்னா அம்மா ஆட்சிக்கு எதிரானது, அம்மாவுடைய உணர்வுக்கு எதிரானதுன்னு சொல்கிறாரு. இது எப்படி இவங்க சார்? நீங்கள் அரசியலில் ரெலவெண்ட்டாக இருக்கிறதுக்கு முயற்சி, இன்றைக்கி நீங்கள் ரெலவெண்ட்டாக இருந்து சர்வே ஆனால் தான் நாளைக்கு சாதிக்க முடியும். ஸோ அவரோட பாதை அது. நமக்கு அதில் சில வருத்தங்கள் இருக்கலாம், பட் அவரோட பாதை அது. அதே மாதிரி சசிகலாவும் ரெலவெண்ட்டாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நான் இன்றைக்கி சொல்கிறாங்க 2027 தான் அவங்களுக்கு தடை நீங்குது. 26 நிற்கலான்னா உசிலம்பட்டியில் அவங்க எம்எல்ஏங்க. உசிலம்பட்டியில் சசிகலா எம்எல்ஏங்க. நம்ம எதிர்த்தரப்பில் நடராஜனுக்கு அவங்கள எதிர்த்தோம், மறுக்க வரல. பட் அவங்க இன்னைக்கு உசிலம்பட்டியில் அவங்க கண்டஸ்ட் பண்ணலான்னா எம்எல்ஏ. ஏன்னா பிரமலை கலர் கன்சால்டேட் ஆவாங்க. 60 விழுக்காடுகிட்ட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயா முக்கிய தேவரும் காங்கிரஸில் ஐயனாரா ஒரு ஜெயிக்கும் போது ஒரு தேவேந்திர குல வேளாளரில் ஒரு பெரிய இது அமித்ஷாபுரத்துலேருந்து ஒரு காங்கிரஸில் ஒரு பவர்ஃபுல் தேவேந்திர குல வேளாளர் இரட்டை உறுப்பினரில் ஜெயிக்கும் போது அங்கே முக்கிய தேவர் பெருசாக ஜெயித்தார். கிருஷ்ணவேணி அம்மாள் ரொம்ப ஒரு காமராஜருக்கு விசுவாசமான ஒரு தேவேந்திர குல வேளாளர் தரப்பு. ஜூனியோடலாம் பேட்டியெல்லாம் பெருசாக கொடுப்பாங்க. அவங்க தரப்பு நிற்கும்போது ஐயா முக்கிய தேவர் ஒரு லீடர்ஷிப்பில் அவர் அங்கே பெருசாக பிரமலை கல்லர் கன்சால்டேஷனில் ஜெயித்தார். அதுக்கப்புறம் முக்கிய தேவர் ஐயாவுக்கு மகன் முத்துராமலிங்கம் அவர் எம்ஜிஆருக்கு கேண்டிடேட் ஆண்டி தேவரை மீறி எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும்போது முத்துராமலிங்கம் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு அந்த தம்பி ஜெயித்தாப்பில் பிரமலை கல்லர்கள் திரளுவாங்க. ஸோ முக்கிய தேவரே 77 எம்ஜிஆரை மீறி தானே பெரிய லீடிங்கில் ஜெயித்தார். ஸோ அப்போது சசிகலா அம்மையார் அங்கே நின்னாங்கன்னா பிரமலை கல்லர்களை எம்பவர் பண்ணது சசிகலா அம்மையாருங்கிற அந்த உணர்வு அந்த மக்களுக்கு உண்டு. மறவர்களுக்கும் அது பெரிய அளவில் உண்டு. பட் அகமுடையார்களுக்கு அதில் கொஞ்சம் மாறுபட்ட கருத்து இருக்குது. கல்லர்களுக்கு உள்ளுக்குள்ளேயே நாங்கள் பெரிய நீங்கள் தானே அந்த ட்ரெடிஷ்னல் இது உங்களுக்கு அந்த பகுதி தானே உங்கள் சொந்த இடம் அது கோயம்புத்தூரா? ஓகே. இங்கே தஞ்சாவூர் சைடு உள்ளவங்க சொல்லுவாங்க அதுக்குள்ளே ஒரு பழனி மாணிக்கெல்லாம் நாம தான் அதுக்கு பெரிய தலைவர்னு என்கிட்ட சொல்லுவார். 50,000 நாடார்கள் தஞ்சாவூரில் இருக்காங்க. அவங்க என்ன தலைவராக திராவிட இயக்கம்னு ஏற்றுக்கிறாங்க. அதனால எனக்கு தான் மற்ற எங்கள் ஜாதி கல்லர்கள்ட்டே மரியாதைன்னு சகோதரர் பழனி மாணிக்கம் பலமுறை என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இங்கே பிரமலை கல்லர்களை பொறுத்தவரையில் எம்பவர் பண்ணது சசிகலா அம்மையாருங்கனால அவங்க ஒரு இன்னோசன்ட் கம்யூனிட்டி பிரமலை கல்லர்கள். தம்பி அக்னீஸ்வரன் ஒரு தம்பி எல்லாம் இப்போ எடப்பாடி இதுக்கு ஆதரவாக அது அதிமுக சென்டிமெண்ட்டில் எம்ஜிஆர்னு இருக்கிறார். நியாயத்தை பேசுவாங்க. அவன்லாம் அந்த கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு தம்பி தான். அவங்க கன்சால்டேட் ஆகி சசிகலா அம்மையார் வெற்றி பெறச்ச வாய்ப்பு உண்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ கண்டஸ்ட் பண்ண முடியாது. ஸோ சசிகலா அம்மையாரை நான் பல நிரூபிக்காதவர்னாலும் கூட அவங்கள நான் பூஜைன்னு சொல்கிறதுக்கு தயாரில்லை. பட் கல்லர்கள் மத்தியில் பெரிய ஆதரவு இருக்காது. அவங்க திமுக ட்ரெடிஷ்னலாக அன்றைக்கி 77 அந்த கம்யூனிட்டி மக்கள் திலகம் எம்ஜிஆரோட முத்தமிழறிஞர் கலைஞர் கூட தான் நின்னாங்க. எல்லாமே நான் தரவுகள் அடிப்படையில் தான் என் கருத்தை முன்வைக்கிறேன். எனிவே சசிகலா அம்மையாரும் களத்துக்குள்ளே வந்தால் ஒரு இதுதான். என்றாலும் குதிரை ஓடின பிறகு லாயத்தை பூட்டின மாதிரி 5 வருஷம் கழித்து வராங்க. 21 வந்திருக்கோம். சரி, எனிவே 26 வரட்டு. நாம் வெளிப்படையாக தான் நின்னோம். கவர்னர் வரமாட்டார், பதவியேற்பெல்லாம் இல்லைன்னு சொன்னோம். ஆகஸ்ட் 15 விடுதலை இல்லைன்னு சொன்னோம். மோடிஜி அன்பிளிசி அலைன்ஸில் சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சொன்னோம். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த எதிர்ப்பை நாம் விட்டுட்டோம். நம்ம அவுட் ஸ்போக்கனாக என்ன நடந்து யாது நடந்துங்கிறதான் சொல்கிறோமே தவிர வேறு அவங்களுக்குள்ள ஸ்டேச்சரையோ அவங்களுக்குள்ள அந்த கம்யூனிட்டியில் உள்ள சிம்பதியையோ அவங்க முக்குலத்தோரை ஒன்றிணைக்கிறதுக்கு அவங்கள எம்பவர் பண்ணதுக்கு ஒரு பெரிய கர்த்தாவாக இருந்ததையோ ஜெயலலிதாவின் உயிர் தோழிங்கிற ஸ்டேச்சரில் இருந்தவங்களே நாம் மறுக்கவும் மாட்டோம். பாதிக்கப்பட்டோம். அவங்களால ஒரு சாதாரண டிஎன்பிசி மெம்பர் பதவிக்கு கொண்ட வச்ச காரெல்லாம் உண்டு, அதுக்கு திவாகரனை பார்க்கணும், அது இதெல்லாம் சொன்னாங்கங்கிற அடிப்படையில் அவங்க பாதிக்கப்பட்டால் தான் உணர்றேன். எனிவே அரசியல் காலத்தில் எல்லாருக்கும் ஜனநாயகம் உண்டு. அவங்களுக்கும் என்னங்கிறத பார்ப்போம். அந்த கம்யூனிட்டி எந்த அளவுக்கு அவங்க பின்னாடி இருக்க போகிறாங்கங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். நான் ரவீந்திரன் துரைசாமி. தமிழினம் வலையொலியில் தொடர்ந்து பேசி வருகிறேன். தமிழினம் வலையொலி தமிழர்களின் உயர்வுக்கும் தமிழரின் பெருமைகளை மீட்டெடுப்பதற்கும் பெரும் பணி ஆற்றி வருகிறது. தமிழினம் வலையொலியை பாருங்கள், அதனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.